தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். புவி கண்காணிப்புக்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் GSLV ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. S139 motor ignited. That's the magnetic of the GSLV F-16 NISAR mission. The deafening roar of GSLV and beautiful silhouette brightening the Sriharikota. நிசார் செயற்கைக்கோள் புவியில் இருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தம், புவியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பருவநிலை மாற்றங்கள் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்த தகவல்களை பெற முடியும். நிசார் வெற்றிகரமாக விண்ணில் ஏவுவதை உற்சாகமாக கொண்டாடிய விஞ்ஞானிகள். ஒவ்வொருக்கொருவர் ஆரத்தழுவி மகிழ்ச்சி. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தார் அதிபர் டிரம்ப். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பாஜக தமிழகத்திற்கான புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. மாநில துணைத் தலைவர்களாக குஷ்பு, இணை அமைப்பாளராக KT ராகவன் ஆகியோர் நியமனம். பாஜக புதிய நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணி, சரத்குமார் ஆகியோருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உறுப்பினர் சேர்க்கைக்காக புதிய செயலி அறிமுகம். தமிழ்நாடு மை TVK எனும் செயலியை தொடங்கி வைத்தார் கட்சியின் தலைவர் விஜய். பாஜக அதிமுக திமுகவை விமர்சித்து வீடியோ வெளியிட்டது தாவேக. தலைவன் வேண்டும், மக்கள் அரசியலை வென்றிட நாம் திரள வேண்டும். பிளவுவாத மற்றும் பிழைப்புவாத சக்திகள் இருவரையும் அதிகார அணியிலிருந்து வெளியேற்றிட இதோ களத்தில் நிற்கிறது மக்களின் வெற்றி பேரணி. கொள்கை தலைவர்களையும் கொண்ட நேர்மையையும் மட்டுமே ஏற்று மக்களோடு நிற்கிறார் வெற்றி தலைவர் விஜய். மக்கள் பக்கம் நிற்கும் மக்கள் தலைவன் வேண்டும். மக்கள் அரசியல். பாஜக திமுக மறைமுகமாக கூட்டணி வைத்திருப்பதாக காணொலியில் குற்றச்சாட்டு. மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு என மக்களோடு மக்களாக இருக்க போகிறோம். 1967, 1977 தேர்தல்களைப் போல 2026 தேர்தல் இருக்க போகிறது எனவும் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. தாவேகாவில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது இலக்கு. 5 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதே நமது குறிக்கோள் என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. கீழடியை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கீழடி ஆய்வறிக்கை தொடர்பாக மத்திய அரசு கேட்ட விளக்கத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்றும் பேட்டி. நெல்லை IT ஊழியரை ஆணவ கொலை செய்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டாஸ்.
சுர்ஜித்தை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணி உத்தரவு. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் 3வது நாளாக போராட்டம். குற்றவாளியின் பெற்றோரை கைது செய்யாததை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து எதிர்ப்பு. சென்னை திருமங்கலத்தில் 2வீலர் மீது காரை ஏற்றி கல்லூரி மாணவனை கொன்ற வழக்கு. போலீசாரால் தேடப்பட்ட திமுக பிரமுகர் தனசேகரனின் பேரன் சந்துரு உதவி ஆணையர் முன்னிலையில் சரணடைந்தார். கல்லூரி மாணவர் நிதின் சாயை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தனக்கு இல்லை. கைதான சந்துரு போலீசாரிடம் வாக்குமூலம். சென்னை பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் நகை பறிப்பு. செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடியவரை சிசிடிவி மூலம் விரைந்து கைது செய்த போலீசார். திருப்பத்தூர் அருகே யாசகம் கேட்டு வந்த பெண் மீது சரமாரியாக தாக்குதல். 5 வயது சிறுமியை கடத்த முயற்சி என புகார். பெண்ணை மீட்க வந்த போலீசாருடன் வாக்குவாதம். காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் தாய் சகோதரனுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல். அஜித்குமாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அஜித்குமார் கொலை வழக்கில் அதிமுக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே வழக்கு பதிவு. திமுக ஆட்சிக்கு வந்த பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1998 பாஜக ஆட்சியை கவிழ்த்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழை. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் பேச்சால் அதிமுகவில் சலசலப்பு. இன்னும் 6 மாதங்களில் திமுக ஆட்சி முடியப் போகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் சரவணன் கைது. பூவிருந்தவல்லி நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை. வங்கியில் 1000 கோடி ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி 5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு. நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது. நிலம் கையகப்படுத்திய விவகாரத்தில் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காத விவகாரம். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் நீதிமன்ற அமீனா ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாநகராட்சி குப்பை சேகரிக்கும் வாகனத்தில் வாக்காளர் அட்டைகள், வாக்குப்பதிவு மை, சீல் உள்ளிட்டவை கிடந்ததால் சர்ச்சை. வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் பொருட்களை கைப்பற்றி விசாரணை. திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியம் மீதான வழக்கு விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்விரோதம் மற்றும் குடும்ப தகராறில் காசிமேட்டில் ஒரே நாளில் 2 பேர் படுகொலை. வடசென்னையில் மீண்டும் தலை தூக்குகிறதா கத்தி கலாச்சாரம் என மக்கள் அச்சம்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டப்பகலில் இளைஞருக்கு சரமாரி கத்தி குத்து. வீடு புகுந்து தாக்கிவிட்டு தப்பி ஓடிய எதிர்வீட்டு நபரை தேடும் போலீசார். சங்கராபுரத்தில் முகமது யாசர் என்பவரை வீடு புகுந்து மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிய சம்பவம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் உறவினர்கள் மறியல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பைக்கில் எடுத்துச் சென்ற நாட்டு வெடி வெடித்து விபத்து. சிறுவன் உட்பட 2 காயம். அருகே இருந்த 9 வீடுகளின் கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்தன. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கைதான ராஜு பிஸ்வகர்மாவை 4 நாட்கள் காவலில் எடுத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. வேட்டுவம் திரைப்பட படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழந்த விவகாரம். விசாரணைக்கு நேரில் ஆஜரான இயக்குநர் ப. ரஞ்சித்திற்கு ஜாமீன் வழங்கி கீழ்வேலூர் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூரில் கடன் பிரச்சனையால் தந்தை மகன் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. சம்பவம் தொடர்பாக கந்திலி போலீசார் விசாரணை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கலால் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வாகன சோதனை. தடை செய்யப்பட்ட கஞ்சா, ஹான்ஸ், மாவா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என ஆய்வு. ட்ரம்ப் பொய் சொன்னார் என்று கூட பிரதமர் மோடி தனது உரையில் எங்கேயும் சொல்லவில்லை என ராகுல் காந்தி விமர்சனம். பாகிஸ்தானுக்கு சீனா உதவுவது தொடர்பாக பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் எதையும் பேசவில்லை என்றும் புகார். பிரதமர் மோடி மீண்டும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை, சிதம்பரம் மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் ராபிடோ ஆட்டோ மிரட்டிய ஆட்டோ ஓட்டுநர்கள். ஓலா, ராபிடோ போன்ற தனியார் செயலிகள் மூலம் இயங்கும் வாடகை கார், இருசக்கர வாகனங்களுக்கு கடும் எதிர்ப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறை புத்தரிசி பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப தரிசனம். ஜம்மு காஷ்மீரில் 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. எல்லையில் ஊடுருவ முயன்றவர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உருவான சுனாமி பேரலைகள். ஜப்பான் நாட்டை தொடர்ந்து அமெரிக்காவையும் தாக்கியதால் பதற்றமான சூழல். ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அறுவை சிகிச்சை அறையில் நடந்த பயங்கர நிகழ்வு. பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டி. காயம் காரணமாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் விலகல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.